சென்னையில் வங்கிக்குள் புகுந்து மனைவியை கத்தியால் வெட்டிய கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மனைவியை எரித்து கொலை செய்ய பெட்ரோல் கேனுடன் வங்கிக்கு சென்றதாக அவர் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரைச் சேர்ந்த 27 வயது ரெபெக்கா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வங்கியில் கேஷியராக பணியாற்றி வருகிறார். இவரது கணவர் ஐனாவரத்தைச் சேர்ந்த 37 வயது சதீஷ். குடும்ப தகராறு காரணமாக இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் வங்கிக்குள் சென்ற சதீஷ் ரெபெக்காவின் தலை மற்றும் இடது கையில் கத்தியால் வெட்டியுள்ளார். இதையடுத்து வங்கி ஊழியர்கள் மற்றும் காவலாளி சதீஷை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ரெபெக்காவை கத்தியால் வெட்டிவிட்டு பெட்ரோல் ஊற்றி எரிக்க திட்டமிட்டு வங்கிக்கு வந்ததாக சதீஷ் தெரிவித்ததாக போலீசார் கூறியுள்ளனர். அவரிடமிருந்து 1 லிட்டர் பெட்ரோல் கேன், லைட்டர் மற்றும் கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. காயமடைந்த ரெபெக்கா அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.